தவறா நினைக்காத அப்படியா அடி பாவம்ன்றே வேற தவறா நினைக்காத பாதம் இருக்கு பாத்தியா என்னுடைய கடவுளுடைய பாதம் இருக்கு பாத்தியா அது தினமும் அதை கழுவி ஒழுவி அவர் பாதத்திலேயே அது தினமும் விழுந்து கிடப்பேன் அதனாலதான் எனக்கு அடிபாகம் வேணும்னு நான் கேட்டேன். நாங்க எதுக்கு அடிபாங்க இந்த பாரு இந்த மேல இருக்கிற பாகம் வேணும்னு சொல்றீங்களா? இவ்வளவு பொறுமையா பேசுற முதலே பேசிருக்கலாம்ல. அடிக்கிற உதைக்கிற மூக்குல குத்துற வாயில குத்துற கண்ணுல குத்துற எல்லாத்துலயும் குத்துவான் எல்லாத்துலயும் குத்துவான் எல்லாத்துலயும் குத்துறதுக்கு எங்க ரூல்ஸ் இருக்குது தெரிஞ்சுக்கோ. பத்தினி படம் விட்டாளா நைட்டெல்லாம் உன்னை தர விட்டாமா? அவர் காலு எடுக்குதான் அவர் காலு எடுக்க அவர் காலு எடுக்குதான் அவர் காலு எடுக்கல மட்டும்தான். ரெண்டு பேருக்கு காதுதான் வேணுமா? அவர் காலு வேற என்ன வேணும் எதிர்பார்க்கறேன். இந்த காதுதான் வேணுமா? இத வச்சு என்ன செய்யுது? அவருக்கு வந்து குளிக்க வைக்கணும், பவுடர் அடிக்கணும், பொட்டு வைக்கணும், சீப்பு வச்சு தலை சீவணும், சீவிக்கணும், சிங்காரிக்கணும், சிதம்பரத்துக்கு அனுப்பணும். ஒண்ணுடா ஒரே ஒரு வேலை தான். பவுடர் வாங்க முடியாது. ஆமா வாங்க முடியாது. அக்கல் அடிக்கிறதுக்கே பவுடர் இல்ல. சரியா போயிடும். நம்மளே நாத்தச்சு துணி துவைச்சுன்னு வரோம். அதனால அடிபாகம் எடுக்கடா எடுடா அடிபாகம் ரெண்டா வெட்டாத எள்ளுகா பழகுற மாதிரி எள்ளுகா பழகுற பழகுற ஆளுக்கு பாதி பாதி நான் சொல்ற மாதிரி போறடா பையா. இதுல இருந்து எடுத்துக்க நேரா அப்படியே வந்துடு வந்து இப்படி கிராஸா போய் அவளால குடுத்துடு. ஏன்னா பாதி எனக்கு குடுத்துடு. அது ஆவணிப்பூர் டர்னு டர்னு போட்டு வரணும்ல. ஆவணிப்பூர் டர்னு சொல்வதை கேளுடா. பாதி நெத்தி பாதி நெத்தி ஒரு கண்ணு ஒரு புருவம் ஒரு வாய் ஒரு பக்கத்து வாய் ஒரு நெஞ்சி ஒரு நெஞ்சி. ஆமா அதுல பாதி பாதி பாயிட்டா பையா பாதி பாதி இடுப்பு பாதி இடுப்பு பாதி தப்பா போட நீயா பாதி 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 வீராவ சாத்து இப்ப பாதியா போய்ப்புல இனிமே பஞ்சாயத்துன்னு வந்தா இந்த ஊர்ல என்னதான் நாட்டாமியா கூப்பிடணும். அப்பேற்பட்ட காரியத்தை செய்யாதடா. அந்த அளவுக்கு கொடுமைக்காரி கிடையாது நானு. ஆனா என் கொடுமைக்காரன் முருகா முருகா ரெண்டு பேரும் வச்சு ஏன் லொட்டு பட்டு கிடக்குறான்? வாரத்துக்கு எத்தினால? வாரத்துக்கு மொத்தம் 7 நாள். 7 நாள். ஆமா 3 நாளைக்கு ஒரு பணத்தை வச்சுக்கா. அதாவது 3 நாளைக்கு திங்கள் செவ்வாய் புதன். ஆமா ஞாயிறுல இருந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாள் உங்களுக்கு அப்படியே கூட வள்ளி தான் பழுது தேவான பாத பொண்டாட்டி கிடையாது. அந்த பாத பூச்ச மூடி தக்காளத்தி அந்த பாத பூச்ச போடு அந்த கருவேப்பிலை ஊத்தி போடு அந்த மலபார் சுத்தி கட்ட போடு தோல கொஞ்சம் சோறு புடி ஓட்ட போடு வெட்டணும் இல்லையோ 3 நாளைக்கு இங்க ஒரு பொண்டாட்டி 3 நாளைக்கு ஒரு பொண்டாட்டி இங்க மீதி ஒரு நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. மீதி ஒரு நாள் 2 பேரும் ஏன் வீட்டுக்கு அனுப்பு. பையா தப்பா நினைக்காத. வாரத்துல 7 நாள் நீ 3 நாள் நீ 3 நாள். இந்த 3 நாளும் அவர் எப்படி வச்சிருக்கிறாரு? நல்லா வச்சிருக்காரா? சௌக்கியமா இருக்கீங்களா? அப்படின்னு எப்படி எல்லாம் உங்களை செய்யறாரு? இந்த மாதிரி தப்பா உங்ககிட்ட குடும்பம் எப்படி செய்யறாரு அப்படின்னு அந்த ஒரு நாள் என்கிட்ட வந்து நீங்க சொல்லணும். அதுக்காக ஒரு நாள் நீங்க எதுக்கு தப்பா நினைச்சுக்கிறீங்க? ஒரு நாள் வரணும். ஆமா நாங்க 2 பேரும். ஆமா இதுவரைக்கும் சினம் வேண்டாம். சினம் தணிஞ்சு இருவரும் யார் என்ற உண்மையை தெரிந்து கொண்டால் கோபத்துக்கு வேலையே கிடையாது. அப்படியா? இதுக்கு முன் பிறவியே நீங்க இருவருமே அக்கால் தங்கை. அப்படியா? ஆமா. எந்த கோட்டையில் எந்த கோட்டையில் ஓடுது அக்கா தங்கச்சியா? வரோம் அக்கா தங்கச்சி எந்த கோட்டையில் ஓடும்? இவன் லமதவள்ளி இவன் சுந்தரவள்ளி. எப்போது பார்த்தாலும் என் நினைவோடு எண்ணியை வென்றதால் இந்திரனுக்கு மகளாக பிறந்து 33 கோடி தேவர் படை சூழ திருப்பரங்குன்றத்தில் முதல் மனைவியாக இவர் சேர்ந்தார்.
ஊதிவெளியில் மட்டும் எண்ணி வேண்டியதால் இந்த குறிஞ்சி மலையிலே நம்பினாயனுக்கு மகளாக இரண்டாவது மனையாக சற்று காலதாமதான் நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். நீங்க இருவருமே அக்கா தங்கை தான். இருவரும் சண்டையை சென்று விட்டு சந்தோஷமாக இருவரும் பள்ளி தெய்வானையாக ஊதி பெருமனாக பொதுமக்களாக காட்சி கொடுக்க வேண்டும். அப்படியா? என்னை மன்னித்து விடுங்களா? அப்படியா? வேறுபட்ட பாசத்தை பார்க்கும்போது உங்கள் இருவரை பார்த்தா நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசைவெல்லும் நதியாலும் படகாக பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசைவெல்லும் நதியாக படகாக நான் பாடும் பாடல் தாழ பூவில் காடும் பொன்பண்ணும் நாலு வாழ்வு தூய் கேட்கின்றும் தாழ பூவில் காடும் பொன்பண்ணும் நாலு வாழ்வு தூவி தூக்கின்றும் எங்கே நான் என்று தேடட்டும் என்னை சாத்தாத முத்தங்கள் சிந்த எங்கே நான் என்று தேடட்டும் என்னை சித்தாத முத்தங்கள் சிந்த அவளின் மனதேடை தவழ்கின்ற பணிவாடி அவளின் மனதேடை தவழ்கின்ற பணிவாடி பாடும் கொண்டாடும் தந்தை மகன் தந்தை மகள் நாகத்தோடு கீதம் உண்டாக நாகத்தோடு தாளம் தள்ளாட நாகத்தோடு கீதம் உண்டாக நாகத்தோடு தாளம் தள்ளாட வந்தார் பாடும் என் தமிழுக்கு பெருமை பாராதிருந்தாலோ தனிமை வந்தார் பாடும் என் தமிழுக்கு பெருமை பாராதிருந்தாலோ தனிமை நியல் போல் உடலாட தனிமீறி எழுந்தாள் நியல் போல் உடலாட தனிமீறி எழுந்தாள் காலம் கொண்டாடும் கவிதை மகள் கவிதை மகள் நான் பாடும் பாடல் நலமாக மல்லி, நாம் இருவரும் இப்போது ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆனால் தூரத்தில் ஏதோ ஒரு அபயக்குரல் கேட்கிறது. தாயாகப்பட்டவர் அண்டை பார்க்குறேன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அரக்கர்கள் ஏன் தெரியுமா? என்னுடைய வேலுக்கு அஞ்சி இருவரும் பயந்து உதவிகளில் ஒருவனாக அஸ்தமிகளில் ஒருவனாக பதிவிருக்கிறான். ஏன் தெரியுமா? அரக்கிணத்தை எல்லாம் நான் கொண்டு குவித்தவன். இந்த முருகனை படிக்கு படி வாங்க வேண்டும் என்று பகல் நேரத்திலே ஒருவன் சிங்க உருவத்தோடும் மற்றொரு பாம்பு உருவத்தோடும் உருவாக அழுவான். இரவு நேரத்திலே சுய உறவு எடுத்து முருகன் எங்கே இருக்கிறான் என்று என்னை தேடிக்கொண்டு வருகிறார். அந்த அரண் இரண்டு அரக்கணத்தில் என் தாயவள் சிறைப்பட்டு கிடக்கிறார். அன்னைவர் சிறைவிட்டு வேண்டும் என்றால் இப்போது மதியால் வெல்ல முடியாததை நாம் விதி கொண்டு வெல்ல வேண்டும். விதியை வெல்ல முடியாததை மதி கொண்டுதான் வெல்ல வேண்டும். எப்படி மாயாஜாலம், மந்திரஜாலம், தந்திரஜாலம், இந்திரஜாலம், நோக்கு வர்மம் கூடு விட்டு கூடு வரக்கூடிய 7.5 கோடி மந்திரங்களை கற்றிருக்கிறார். அதனால் இது இருக்கிறாய் முதல் மனைவி தெய்வானை. தெய்வா, நீ முதல் மனைவி இப்போது உருமாறி செல்ல வேண்டும். எங்கே? என்னோடு நீ ஜோயிச்சக வர வேண்டும். நான் ஜோயனாக இருவர் சென்று அவருக்கு வேடிக்கை காட்டி தக்க சமயத்தில் இருவர் மடிக்க வேண்டும். நாம் இருவருக்கு முன்னால் இருக்கிறார் வள்ளி அல்லவா? இந்த வள்ளியாகப்பட்டு உருமாறி குறிவரைக்கும் பெண்ணாக இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இப்படி முக்காலத்து உணர்ந்து
அவளுக்கு ஆபத்து வருவதை நீ உணர்த்த வேண்டும். அப்படியா? அப்படியே ஆகட்டும் சுவாமி. நிச்சயமாக மூவரும் ஒரு மாலை செல்வோம். உதயகிரி